யூனிட்டி ஆக்டேவ், ஒற்றுமையின் வாரம் என்று திருச்சபையிலே வைக்க வேண்டிய ஒரு கால சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது. காரணம் என்ன? கிறிஸ்தவர்களே பிரிந்து நிற்கிறோம், எல்லாம் ஒன்றாயிருப்பார்களாக. அந்த கருத்தை மையமாக வைத்துதான் நமக்கு திருச்சபை சொல்லுகிறது, நாம் ஒற்றுமை வாரம் கொண்டாட வேண்டும். அன்பானவர்களே, நம்முடைய இயல்பு அதுவாக இருக்க வேண்டும். எவ்வளவுதான் நமக்குள்ளே விவாதங்கள் இருக்கலாம், உரையாடல்கள் அமையலாம், சில வேளைகளில் சண்டை சச்சரவுகள் கோப குறியோடு கூட போட்டுக்கொள்ளலாம். ஆனால் முடிவில் நாம் ஒரு குடும்பம், நாம் கடவுளுடைய பிள்ளைகள், நமக்கு ஒரே தந்தை கடவுள், நமக்கு ஒரே மீட்பர் இயேசு, நம்மை வழிநடத்தும் ஆவியானவர் ஒருவரே. அவர் ஒற்றுமைப்படுத்துகின்ற, ஒன்றித்து வாழ வைக்கக்கூடிய ஆவியானவர், பிரிக்கின்ற ஆவியானவர் அல்ல. நாம் எண்ணி பார்க்க வேண்டும், நம்முடைய இறை நம்பிக்கை வாழ்க்கையில் பங்குல, அன்பியத்துல, சமுதாயத்துல நாம் எப்படி வாழ்கிறோம்? ஒருவர் ஒருவருக்கு எதிராக எந்த சூழ்நிலையிலும் நிற்கக்கூடாது. ஒரு தலைவராக இருக்கிறார், அவர் செயல்படுகிறார் என்றால் அவரை மதிக்க வேண்டும், அவருக்கு விட்டு கொடுக்க வேண்டும். ஒரு காலகட்டத்தில் இன்னொருவரை தலைவராக ஏற்படுத்துகிறார்கள் என்றால் அவருக்கு ஒத்துழைக்க வேண்டும். நாம் தலைவராக இருக்க வேண்டும் என்ற நம்முடைய எண்ணமே தவறு. நாம் தலைவராக அல்ல, ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், உங்கள் மத்தியில் நான் சீடனாய் இருக்கிறேன் என்பது போல பாதங்களை கழுவுகிறார், நீங்களும் அப்படி செய்யுங்கள் என்று சொல்லுகிறார். இருக்கிற சூழ்நிலைய, நம்ம அமைதியில நிலவுகின்ற சூழ்நிலையை வளர்க்க வேண்டுமே ஒழிய அதை குலைக்க கூடாது, கலகம் ஏற்படுத்தக்கூடாது. நாம் ஒற்றுமையாக வாழ வேண்டும். எந்த அளவிற்கு? தந்தை கடவுளில் இயேசு இணைந்திருப்பது போல. எவ்வளவு ஆழம் அது! எவ்வளவு அர்ப்பண வாழ்வு உணர்வு அதிலே இருக்கிறது! எந்த அளவிற்கு கடவுள் இயேசு நம்மிடம் இருந்து எதிர்பார்க்கிறார், அதற்காக வேண்டுகிறார்.